உலகம் முழு தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஏதாவது இருந்தால் ஒரு கிளிக்கில் அந்த ப்ராப்ளத்தை வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற ஒரு முக்கியமான வீடியோ தான் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து டவுட் வந்துருக்கலாம். ஸோ எப்படி ஒரு கிளிக்கில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ப்ரௌசிங் எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குன்னு வச்சுங்க. இது ஜஸ்ட் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா இந்த பேராகிராஃப் மட்டும் கிடையாது, அந்த வெப்சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழாக கன்வெர்ட் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் ஏதாவது ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, வாட்ஸ்அப்பில் ஏதாவது இங்கிலீஷில் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அந்த வாட்ஸ்அப் மெசேஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் ஒரு கிளிக்கில் என்ன பண்ணிக்கலாம்னா பார்க்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோ பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்கும். அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்னாப் ட்ரான்ஸ். இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் நான் வந்து கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கெட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பர்மிஷன் கேட்குது. கெட் ஸ்டார்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் கேட்குது. ஆக்சசிபிலிட்டி பர்மிஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது எனேபிள் பண்ண இருக்கும். ஸ்னாப் ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா, இது ஜஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கங்க, எனேபிள் ஆனதை பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் கீழே உங்களுக்கு ஸ்னாப் ட்ரான்ஸ் இருக்கும். அது ஆஃப் போஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணிக்க வேண்டிய ஆன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் பேக் போயிடுங்க. பேக் போயிட்டு பிறகு நெக்ஸ்ட் பட்டன் காட்டுது பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து கொடுத்துங்க. இப்போ டன் ஆப்ஷன் கேட்குது, டன் கொடுத்துங்க. இப்போ கெட் ஸ்டார்டர் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் கேட்குது பாருங்கள், அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ள போயிடுச்சு அப்ளிகேஷனுக்குள்ள. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்களுக்கு வந்து ஆன் பொசிஷனில் இருக்குது. அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பபுள் பட்டன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆகிருக்கு பாருங்கள். இதை பற்றி நான் வந்து அப்புறம் சொல்கிறேன். இன்னொரு பாருங்கள், உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் வந்துட்டு 2 லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய லாங்குவேஜ் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேவையான லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் லாங்குவேஜ், அது வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். தமிழ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பக்கம் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த லாங்குவேஜ் இங்கே வந்து கொடுத்துங்க. நமக்கு இங்கிலீஷ் தானே நம்ம வந்து அடிக்கடி தமிழ் கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கிலீஷ் ஆனதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் பண்ணியிருக்கணும். ஆஃப் பண்ணிக்கணும்னா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆன் பண்ணிவிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வெளியே ஆனது போகிறேன். இந்த பபுள் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆனதாக இருக்கும். ஸோ பேக் போய்ட்டு பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பபுள் பட்டன் அப்படி ஸ்வைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் போய்ட்டு இது மாதிரி இருந்துடும். ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ப்ரௌசிங்கில் ஏதாவது நீங்கள் வந்து சர்ச் பண்ணுறீங்க அப்படியே வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கூகுள் குரோமுக்கு நான் வந்து போகிறேன். ஸோ இங்கே வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய பேராகிராஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது பேராகிராஃப் மட்டும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் வெப்சைட், இது ரிலேட்டடான வெப்சைட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். இது மாதிரி லைட்டாக நீங்கள் ஸ்வைப் பண்ணால் போதும், அந்த பர்டிகுலர் பேராகிராஃப் வரையும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து லாங்குவேஜில் உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இல்லை நீங்கள் எடுத்துருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாங்குவேஜில் கன்வெர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னா கூட அது மேலே ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இப்படி கொடுத்துட்டு ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், தமிழில் வந்து படிச்சுக்கலாம். இது மாதிரி தமிழ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் லாங்குவேஜ் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லாங்குவேஜில் அது எப்படிப்பட்ட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா உங்கள் லாங்குவேஜுக்கு அது கன்வெர்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப பயனுள்ள அப்ளிகேஷன். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்ஸ்அப்புக்கு அதிகமாக வந்து இதை எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்படிப்பட்ட லாங்குவேஜாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணிட்டு எப்படி ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரிக்கில் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இதே ரிலேட்டடான நிறைய ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். இதுவும் உங்களுக்கு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எப்படி தோணுச்சு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் கோசம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோக்குள்ள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Are you listening? Damn.